இன்று மாலை அதிகாரப்பூர்வமாக புதிய அமைச்சரவை என்பது பொறுப்பேற்க உள்ளது. மீண்டும் 3வது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்க உள்ளார். அதற்கான அந்த ஏற்பாடுகள் அனைத்தும் தயாராக இருக்கும் நிலையில் பாஜகவுடைய மகளிர் மோர்ச்சா தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் நம்முடைய இந்த 3வது முறையான ஒரு ஆட்சி அமைப்பு அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரியான மனநிலை இப்ப உங்களுக்கு இருக்கு? சந்தோஷமான மனநிலை தான். இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டுல 3வது முறையாக மக்கள் திரும்பவும் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆதரவளித்திருக்கிறார்கள். என்டிஏ கூட்டணி சார்பாக இன்று மாலை அவர் பதவியேற்கிறார். இதற்கு முன்பாக சுதந்திர இந்தியாவில் முன்னாள் பிரதமர் திரு நேரு அவர்களுடைய சாதனை என்பது இப்போது நரேந்திர மோடி அவர்களோடு சமன் செய்யப்படுகிறது. இதுல தென்னிந்தியர்களுக்கு அதிகப்படியான ஒரு கேபினெட் ஒதுக்கப்படுது. போக்கஸ் சவுத் அப்படின்றது, குறிப்பா போக்கஸ் தமிழ்நாடு அப்படின்றதுக்கு பாஜக மிக முக்கியத்துவம் இந்த நடந்து முடிந்த தேர்தலில் வழங்கினாங்க. இனிமே வரப்போறும் சமயத்திலையும் வழங்கப்பட்டதா கூறிட்டு இருக்காங்க. சோ அது பத்தின உங்களுக்கு கருத்து என்ன? பிரதமரே சீட் கிடைக்கல அப்படின்னாலும் வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு பெருமையா சொல்லியிருக்கிறார் இல்லையா? நிச்சயமா. நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி. ஒரு காலத்தில் ஹிந்தி ஹாட்லேண்ட்ல மட்டும்தான் பிஜேபி இருந்தது அப்படிங்கிற நிலைமையை இன்று பெருமளவு மாற்றி இருக்கிறோம். நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிழக்கிந்தியாவில் தென்னிந்தியா மாதிரியே தான் கிழக்கிந்தியாவில் எங்களுக்கு ஆதரவில்லை அப்படின்னு சொன்னாங்க. வெஸ்ட் பெங்கால்ல போன முறை எம்பி வாங்கணும், இந்த முறை வாங்கியிருக்கோம். புதிதாக ஒரு மாநிலம், பெரிய மாநிலம் ஒடிசா பிஜேபி ஆட்சிக்கு வருகிறது. ஆந்திராவிலே கூட்டணி கட்சி அமைகிறது. சோ கிழக்கு கடற்கரை பகுதிகளில் பாத்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு பெரும்பான்மையான இடங்கள் பிஜேபிக்கு வந்திருக்கு. தெற்கு அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னு கூட ஆந்திராவில் இந்த தடவை எங்களுக்கு எம்பிக்கள், தெலுங்கானாவில் எம்பிக்கள், கர்நாடகாவில் ஏற்கனவே இருக்கு, கேரளாவில் நீங்க சொல்ற மாதிரி போக்கஸ் சவுத் அப்படின்னு சொல்றதுல தமிழ்நாடு வெகு வேகமா முன்னேறிட்டு இருக்கு. நாங்க நீண்ட காலமாவே 2014 இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா தங்களுக்கென்று ஒரு தனித்த அடையாளத்தோடு ஒரு வாக்கு சதவீதத்தை சிறிது சிறிதாக உயர்த்தி கொண்டு வருகிறோம். எங்களுக்கான நம்பிக்கையும் நல்லா இருக்கு. கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் பாஜக முழு வீச்சில் வேகமடைந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படின்றதுதான் வானதி ஸ்ரீனிவாசன் அவருடைய கருத்தா இருக்குது. நியூஸ் செய்திகளுக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவு ஜாஃபருடன் சுசித்ரா.